நாங்க தங்குற இடத்துல வந்து கருமருந்துன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த கருமருந்த வந்து என்ன செய்வாங்கன்னா, பொட்டலம் பொட்டலமா கட்டி சுத்தி வர கட்டிருவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அப்படி கட்டிட்டாங்கன்னா, அந்த வாசத்துக்கு எந்த காட்டு விலங்கும் பக்கத்துல வராது. எங்க உடம்புலயே நாங்க கருமருந்துகள் இருக்கு, தோட்டாக்கள் இருக்கு, துப்பாக்கி இருக்குது. அத பார்த்தாவே என்ன செய்யும், ஐயய்யோ! வில்லைங்க வர்றாங்கடான்னு தான் போகுமே ஒழிய, எந்த இடத்துல எங்கள தாக்குவதற்கான ஒரே ஒரு முறை தான் யானை வந்து நாங்க படுத்து தூங்கும்போது உள்ள வந்துருச்சு. அன்னைக்கு வந்து மயிரிழையில் உயிர் தப்பித்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். யானை வந்தது எங்களுக்கு தெரியல. நாங்களும் நடந்து அசதியாக போய் ஒரு இடத்துல தூங்கினோம். அந்த நேரத்தில் வீரப்பா டப்புன்னு எந்திரிச்சு, பொதுவாகவே யானைக்கு வந்து என்னென்னா வெள்ளை நிறம் பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. காட்டுக்குள்ளே நீங்கள் யாராவது வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தாலும் முடிச்சு விட்டுரும். எங்களோடு பழகிய விலங்குகள் ஏராளம். அதை பார்த்து அதுவாக போகும். நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. ஒரு முறை கரடி எங்களை லாச்சிச்சு. சொந்தானா அப்படின்ட்டு சின்ன ஒரு என்ன செய்ய சேர்த்து எடுத்து கூட வேண்டாண்ணா வேண்டாண்ணா அண்ணா என்ன அண்ணா விட்டா அடிக்கும். அதிரடிப்படை முகாம் எங்கே இருக்குது? பண்ணாரியிலே இருக்குது. பண்ணாரி காட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். மழை பெஞ்சிருக்கும் பொறுப்பு மழையில் எங்களுக்கே தெரியாது. தும்பு தண்ணி வருது. ஆனால் தண்ணி வருதுன்னு அங்கே பெஞ்சு மழை தண்ணி தான். சட்டியெல்லாம் அரைச்சிட்டு போத்துருந்துச்சு, சாப்பாடு சட்டியெல்லாம். எங்கள் படையில் ஒருத்தருக்கு தேல் அந்த காட்டில் தேள் கூட. அப்போ உடனே வந்து அந்த மூலிகைன்னு முதல் சொன்னீங்க பாருங்கள், உடனே எடுத்து அரக்க தேய்ச்சி வெங்காயம் இருக்குது பாருங்கள், வெங்காயம் எங்கள் கூடவே இருக்கும். வெங்காயத்தை என்ன செய்யறா, சின்ன வெங்காயத்தை ஒரு கட்டி கடிச்சிட்டு அரக்க தேய்ச்சிட்டு இந்த மூலிகையை போட்டு தடவுறாரு. சரியாக இருப்பா வாப்பா, இந்த ஒரு 24 மணி நேரத்துக்கு அது கடிக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுவே நின்றுடும். யாரோ வர்றாங்களோ அப்படிம்பாரு. உடனே எல்லாரையும் நிற்க வச்சுக்கிட்டு ஒளிஞ்சு போவார் சீட்டு. யாருன்னு பார்க்குறது. பார்த்தா ஒன்று காட்டுவாசி வேணாலும் வருவான். இந்த ஆள்காட்டி குருவிங்கிறது காடுகளில் ரொம்ப 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 முக்கியமானது. சரியாக சொல்லிடும். அதை பெருசாக நம்புவாங்க ஆள்காட்டி குருவிங்கிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. காடு அப்படின்னு வரும்போது விலங்குகள் நிறைய இருக்கும்ல. விலங்குகளுக்கு அந்த மனித வாடை அப்படிங்கிறது தனியாக தெரியுமா? அப்போ விலங்குகள் கிட்ட இருந்து எப்படிலாம் தற்காத்துக்கிட்டீங்க? இல்லை, பொதுவாக நாங்கள் தங்குற இடத்துல வந்து கருமருந்துன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த கருமருந்தை வந்து என்ன செய்வாங்கன்னா, பொட்டலம் பொட்டலமாக கட்டி சுற்றி வர கட்டிடுவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அப்படி கட்டிட்டாங்கன்னா அந்த வாசத்துக்கு எந்த காட்டு விலங்கும் கிட்டத்தில் வராது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ மனித வாடைன்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் தான் விலங்குகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நாங்களே காட்டு வாழ்க்கை தானே, எங்களுக்கென்று ஒரு தனி வாடையே இருக்காது. இல்லை, நம்ம உடம்புல இருந்து வேர்வையெல்லாம் வரும்ல, அதெல்லாமே மனித வாடை. நீங்கள் புதுசாக வேர்த்தா தானே அது வாடை வரும். வேர்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்படி வாடை வரும்? நாங்கள் இப்படி நடந்து போகிறோம், நாங்கள் குளிச்சிருவோம் வேர்வையிலேயே. ஏன்னா ஒரு பக்கம் 14 கிலோ சொன்னேன், ஒரு பக்கம் 4.5 கிலோ துப்பாக்கி சொன்னேன், தன் உடைமைகள் ஒரு 2 கிலோ 3 கிலோ இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நம்ம சுமக்கிறது. சாதாரண தரையில் நடந்து போகும்போதே நம்மளுக்கு வேர்க்கும். இப்படி ஏறும்போது எப்படி இருக்கும், இறங்கும் போது எப்படி இருக்கும்? அதாவது எப்போன்னா, எப்படா போய் எங்கனையாவது உட்காருவோம்னு உட்காடுறோம் பாருங்க. அப்போ அந்த சட்டையெல்லாம் கலட்டி இப்படி உதறும் போது தெரிக்கும் பாருங்கள் அந்த தண்ணி, வேர்வை தண்ணி. நான் முதலாக காட்டுக்குள்ளே போயிட்டு 18 நாள் குளிக்கலை. ஆனாலும் என் உடம்பு கவிச்சி இல்லை. ஏன்னா தூய்மையான காற்று. அங்கே இந்த மாதிரி நகர காற்றுகள் இல்லை. அப்போ அந்த வேர்வை வாசம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அதுவும் பழன்னு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும், குளிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் தண்ணி வாக்குற இடத்துல போய் நாங்கள் தண்ணி வார்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக, மிக மிக கவனமாக அந்த துணிமணி அன்னைக்கு துவைக்கிறது. அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள், அந்த குளிக்கிற சந்தோஷம் காட்டுக்குள்ளே அது மறக்க முடியாத சந்தோஷம். அதுவும் குளித்து விளையாடுறது, ஒரு 4 பேராக பேட்சாக குளிச்சுட்டு எழுந்திரிக்கிறது. ஒட்டுமொத்தமாக குளிக்க மாட்டோம். ஏன்னா எல்லை காவல் போடுவாங்க. 6 மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி, அதில் போய் குளிக்கணும். அந்த சுகம் இருக்குது பாருங்கள். ஆனால் தண்ணி எந்த இடத்துலையும் சூடாக இருந்ததே நான் பார்த்ததில்ல. அப்படியே சும்மா ஏதோ குளிரூட்டிக்கில் வச்சு எடுத்த தண்ணி மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காகவே என்ன செய்வோம், வெட்ட வெளியில் ஓடுற ஆறு பகுதியில் போய் வெயிலில் நின்றுக்கிட்டு குளிக்கிற வரலாறுகள் மறக்க முடியாதவை. குளிக்கிற இடத்துல கூட தண்ணிக்கு ஓரத்தில் தடம் பதிச்சிடக்கூடாது. அப்படி பதிஞ்சிருச்சு அப்படின்னா சோப்பு போட்டு துவைக்கிறோம்ல, பாறையில் தானே போட்டு துவைப்போம். ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா அந்த இடத்துல வெள்ளையாக தெரிஞ்சிரும்ல, அதை கூட வச்சு தேய்ச்சி கழுவி அந்த வெள்ளையாக இருக்கிறத கூட காட்டி ரொம்ப கவனமாக அந்த இடத்துல துவைக்கிறது. ஏன்னா அங்கே வந்து யாரும் சோப்பு போட்டு துவைச்சிருக்காங்க. காட்டுக்குள்ளே யாரும் சோப்பு வச்சுருக்க மாட்டாங்க. குடும்பம் நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு மெடிமிக்ஸ் சோப்பு, அந்த காலத்தில் ரின் சோப்பு இருந்தது. உள்ள ரின் சோப்பு வரும், அந்த சோப்பில் தான் நாங்கள் துவைப்போம். அப்போ துணியும் காய போடுறது கூட
ஒரு கயிறு கட்டி காய போடுவான் இல்லை. இல்ல அதுதான் கேட்குறேன். அந்த சோப்பு வாசனை இது எல்லாமே மனிதர்களுடைய வாடையை ஒட்டி தானே வரும். நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது. இப்போ விலங்குகளுக்கு அது வந்து அந்நியமான ஒரு வாடை இல்ல, தானே. அது பொதுவாகவே ஈஸியா உங்க கிட்ட வர்றதுக்கோ, இல்ல அதிரடிப்படையை கூட நாய்கள கொண்டு வந்து தேடுறாங்க. வேட்டையாடும்போது வேட்டை நாய்கள வந்து வேட்டையர்கள் கொண்டு வராங்க அப்படின்னும்போது அந்நியப்பட்டு தெரியும்ல அந்த இல்லை. வாடைலாம். அது என்னன்னா நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி. பொதுவாகவே காடுகளில் வந்து அது 6000 சதுர கிலோமீட்டர் காடு. எல்லா இடத்துலையும் எல்லாமே வந்துடாது. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து சோப்பு போட்டு குளிக்கிறோம் தான், குளிப்போம். அன்றைக்கி மெடிமிக்ஸ் சோப்பு போட்டு குளிக்கிறோம். கூடுமான வரை அங்கே இருக்கிற காடுகளில் இருக்கிற விலங்குகள் அத்தனைக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு படையாக போகிறோம்னு சொன்னால் அப்போ நம்ம ஆளுங்க வர்றாங்கடான்னு தான் அது நினச்சோம். ஏன்னா அதிரடிப்படைக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிரடிப்படை என்ன செய்வான், கையோ முயனும் கத்திக்கிட்டு ஷூவை பாட்டை மாட்டிக்கிட்டு, அது நான் பார்த்துருக்கேன். நம்ம போகும்போதே நடந்து போகும்போதே புலி என்ன தெரியுமா செய்யும், அப்படி போயிட்டே இருந்தது இப்படி திரும்பி இப்படி எங்களை பார்க்கும். அதுவாக போயிட்டுருக்கும். என்னன்னோட கண்டுக்காது எங்களை. இப்போ நீங்கள் எப்போ விலங்குகள் நம்மளை தாக்கணும்னா, ஒரு 2 பேர் போகிறோம் அப்படின்னா அது தாக்குறதுக்கு முற்படும். நாங்கள் தான் 10 பேர் 15 பேர் போகிறோமா, அதுவும் ஆயுதங்களை எப்போதுமே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கருமருந்து கட்டிக்கிட்டு தான் தூங்குவோம். எங்கள் உடம்புலேயே நாங்கள் கருமருந்துகள் இருக்குது, தோட்டாக்கள் இருக்குது, துப்பாக்கி இருக்குது. அதை பார்த்தாவே என்ன செய்யும், ஐயோ இல்லைங்க வர்றாங்கடான்னு தான் போகுமே ஒழிய, எந்த இடத்துல எங்களை தாக்குவதற்கான ஒரே ஒரு முறை தான் யானை வந்து நாங்கள் படுத்து தூங்கும்போது உள்ளே வந்துருச்சு. அன்னைக்கு வந்து மயிரிழையில் உயிர் தப்பித்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், யானை வந்தது எங்களுக்கு தெரியலை. நாங்களும் நடந்து அசதியாக போய் ஒரு இடத்துல தூங்கினோம். அந்த நேரத்தில் வீரப்பனார் டப்புன்னு எந்திரிச்சு வந்துருச்சுன்னு சொன்னோன்னு அடித்தார். அன்னைக்கு அதை விட்டு அது ஒண்டி யானை. இது எங்கன்னா வந்து மணிக்கரை என்கிற இடத்துல நடந்த சம்பவம், கோவிச்செட்டிப்பாளையம் காட்டு பகுதியில். அப்போ என்ன தெரியுதுன்னு தெரியாமல் எடுத்து பிடிச்ச உடனே சத்தத்தில் நாங்கள் எந்திரிக்கிறோம், என்ன எது ஏதுண்டு. கடைசி பார்த்தோம் ஒண்டி. இந்த ஒண்டி யானை ஒண்டி எருமைகிட்ட மட்டும் நம்ம மாட்டிடவே கூடாது. ஏன்னா ஒண்டி எருமைங்கிறது தனியாக தான் தெரியும், அது சீசனுக்கு மட்டும்தான் கூட்டத்தோடு சேரும், இல்லைன்னா அது தனி ராஜ்யம்தான். வீரப்பனாருடைய அப்பா கூசே முனுசாமியை கொன்றதே ஒண்டி எருமை தான். மாட்டினோம்னா சின்ன பண்ணம் ஆகிரும். பொதுவாகவே யானைக்கு வந்து என்னென்னா வெள்ளை நிறம் பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. காட்டுக்குள்ளே நீங்கள் யாராவது வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தாலும் முடிச்சு விட்டுரும். வேட்டி சட்டையே இருக்கக்கூடாது. எங்கள் மாதிரி பச்சை உடை, அதான் சொல்கிறேன் முதவே, எங்களோடு பழகிய விலங்குகள் ஏராளம். எங்களை பார்த்துட்டு அதுவாக போகும், நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. ஒரு முறை கரடி எங்களை லாத்துச்சு. என்னென்னா, ஒரு பெரிய தேக்கு மரம் பட்டு போயிருக்கு. அந்த தேக்கு மரத்துடைய ஒரு 3வது கிளை 4வது கிளையில் தேன் நிறைய கட்டியிருக்கு. இது அதில் ஏறி 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 அந்த 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 மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த நகம் போட்டு கீறினது இருக்கும். அந்த வழியாக அப்படி போகும்போது என்னென்னா மேலேருந்து தொப்பு தொப்புன்னு விழுகுது. அண்ணாந்து பார்த்தா ஒரு கரடி மேலே உட்காந்து தேன் ஆடைகளை தின்னுக்கிட்டு இருக்கு. அந்த தேன் குளவியில் ஃபூங்கும், அப்படியே பறந்துடும். அந்த சத்தம் இருக்குது பாருங்கள், அது அந்த ஊதுற சத்தம் இருக்குள்ள நம்மளுக்கு பயந்து வரும். அப்போ அந்த தேனாடைகளை எடுத்து என்ன செய்யணும், சலுப்புன்னு தின்னுக்கிட்டு தேனோடு தின்னுவிட்டு சில கையில் மாட்டாதது கீழே விழுகும். ஒரு முறை அப்படி போகும்போது காஞ்சிருச்சு எங்கள்கிட்ட. வசந்தானா அப்படின்ட்டு சின்னவர் என்ன செஞ்சார், சேர்த்துக்குடியார் எடுத்து புடியாரு, வேண்டாண்ணா அண்ணா என்ன அண்ணா விட்டா அடிக்கும். அதுக்கு என்னென்னா, இந்த நம்ம திங்கிறத இவங்க வந்து திங்க போகிறாங்களேன்னு கோவமா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. உடனே பிடிச்சி விட்டார், செத்து போச்சு. தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்கு வேறு வழி இல்லை. என்ன திமிரில் வர்றான் பாரு, இத்தனை பேர் போகிறோமே பயப்படுறானா தியா அப்படிம்பார். அப்போ இந்த மாதிரி திடீர் சம்பவங்களும் காட்டுக்குள்ளே. ஒரு முறை நான் பண்ணாரி காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அந்த பண்ணாரி காட்டில் வந்து என்னென்னா திம்மம், இங்கேருந்து போகிற வழியில் திம்மத்தினுடைய வடக்கு பகுதியில் பயங்கரமான காடு. அது மலை உச்சியில் மழை பெஞ்சிருக்கும் பிறகு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பள்ளத்துக்குள்ளே சமைச்சிட்டு இருக்கிறோம். அதிரடிப்படை முகாம் எங்கே இருக்குது, பண்ணாரியிலே இருக்குது. பண்ணாரி காட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். மழை பெஞ்சிருக்கும் பிறகு மலையில் எங்களுக்கே தெரியாது, திமுட்டு தண்ணி வருது. என்னென்ன தண்ணி வருதுன்னா, அங்கே பெஞ்சு மழை தண்ணிப்பா. சட்டியெல்லாம் அரைச்சிட்டு போத்துருந்துச்சு, சாப்பாடு சட்டியெல்லாம் அவசரமாக எல்லாத்தையும் வச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் படையில் ஒருத்தருக்கு தேள் கொட்டிச்சு. அந்த காட்டில் தேள் கூட எல்லா இடத்துலையும் தேள் கிடைக்காது. நீங்கள் ஒரு பாறை இப்படி பிரட்டினீங்கன்னு இதை தட்டி பாறை தான் இருக்கும். அப்போ பிரட்டினீங்கன்னா சோடியாக 2 இருக்கும் இப்படி தூக்கிட்டு.
அப்போ உடனே வந்து அந்த மூலிகைன்னு சொன்னேன் பாருங்கள், உடனே எடுத்து அரக்க தேய்ச்சி வெங்காயம் இருக்குது பாருங்கள், வெங்காயம் எங்கள் கூடவே இருக்கும் எப்போதுமே. வெங்காயத்தை என்ன செய்கிறார், சின்ன வெங்காயத்தை ஒரு கடிச்சிட்டு அரக்க தேய்ச்சிட்டு இந்த மூலிகையை போட்டு தடவுறாரு. சரியா இருப்பா வாப்பா, இந்த ஒரு 24 மணி நேரத்துக்கு அது கடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுவே நின்றோம். தேள் கொட்டினது ஒரே ஒரு முறை தான் நாங்கள் பார்க்க அந்த தேள். அதே மாதிரி இப்படி நடந்து போயிட்டுருக்குறோம், சிக்கரசம்பாளையம்னு ஒரு இடத்துல இரவில் நடந்து போகிறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு மரம் மாதிரியே கிடக்குது, எங்களுக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துல வச்சு அடிச்சுட்டு 2 ஆக்கிட்டு தான் போகிறாரு. அப்படியே அது அடித்து அது எந்திரிச்சு குதிச்சதை நான் அன்னைக்கு தான் நேரில் பார்த்தேன், அந்த இரவுலையும் கூட. அப்படியே ரத்தம் அப்படியே ஓடி வாங்கப்பா. ஏன்னா வீரப்பனார் படை ஒரு விஷயத்துக்காக போகும்போது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நல்ல பாம்பு போகக்கூடாது, போனுச்சுன்னா முடிச்சு விட்டுருவாங்க. அந்த நம்பிக்கைகள் அவருக்கு நிறைய இருந்தது. நிறைய, அதாவது என்னென்னா சோழி உருட்டுவார். சோழின்னா உங்களுக்கு முத்து போட்டு பார்ப்போம். ஆமாம் ஆமாம். அதில் ஒத்தப்படம் வந்தால் தான் வெற்றிம்பார், ரெட்டப்படம் வந்தால் தோதுன்னு தலையிலே அடிச்சுக்கிடுவார். நீங்கள் கெவுளி சத்தம்னு சொல்லுவாங்க, பள்ளி கத்துற சத்தம். தெற்கு புறம் கத்துனா தான் அது நல்ல சகுனம், வடக்கு புறம் காத்துச்சுன்னா போட்டுட்டு தட்டை போட்டுட்டு அடிப்பார். அதே மாதிரி ஆத்தா குறி சொல்லிடுச்சு அப்படிம்பார். இரவில் தூங்கும்போது டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பார். என்னன்னா அப்படின்னா தேவதா குறி சொல்லுதுப்பா அப்படிம்பார். ஒரு முறை அவர் வந்து கண்ட கனவுல ஒன்று முக்கியமான கனவை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அண்ணா, சரவணன், அந்த 2 பேர் அந்த வெள்ளித்திருப்பூரில் துப்பாக்கியில் தோட்டா இழுத்து விட்டான் பாருங்க, சரவணன். ஆமாம் ஆமாம். அவங்க 2 பேரும் காட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. சரவணன் பிறகு ராஜாராமோடு இணைந்து ஈக்காட்டு தாங்கல் பாலத்தில் வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க காவல்துறை. அப்போ வந்து இந்த 2 பேரும் காட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, சில தேவைகளுக்காக அனுப்புகிறாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து தூங்குறாரு. தூங்கிட்டு என்ன தூங்குறாரு, கருப்பீங்க வா, என்னென்ன 2 பல்லு விழுந்தது மாதிரி கனவு கண்டேன், என்னன்னு தெரியலை, வெளியில் போனவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தேவைன்னு தோணுதுப்பா அப்படின்னாரு. சாயங்காலம் செய்தி கேட்குறோம், ஜெயபிரகாஷ் சரவணன் கைது செய்யப்பட்டார், வீரப்பனை முக்கிய. அப்போ தான் தமிழ் தேசிய மீட்சி படை வீரப்பனாட்டை இருக்கிறதே வெளி உலகத்துக்கு தெரிய வருது. இந்த 2 பேர் பிடிபட்டாங்க. நான் சொன்னலப்பா 2 பல்லு விழுந்துச்சின்னு சொன்னேன், முடிஞ்சிச்சா அப்படிம்பாரு. அதே மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து உட்கார விட மாட்டார். இங்கே வந்து உட்காந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த அப்படிம்பார், பிடிச்சிருவார், நசுக்கிடுவார், தப்பிக்க விட மாட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன அதே மாதிரி ஆள்காட்டி குருவி அங்கே நிறைய இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல தங்கியிருக்கிறோம், நம்மளை பார்த்துட்டு நம்மகிட்ட கத்தும், அப்படியே கிட்டத்தில் வந்து இப்படி குதிச்சு அப்படி மேலே எந்திரிச்சு காணும் கற்றுக்கும். நம்மகிட்ட கற்றுனா அந்த குருவி வெளியில் யாராவது வந்தாலும் காட்டி கொடுத்துரும், அங்கே கத்தும். அப்போ என்ன செய்வான், அப்படியே யோசிப்பார், அங்கே கத்துதே யாரோ வர்றாங்களோ அப்படிம்பார். உடனே எல்லாரையும் நிற்க வச்சுக்கிட்டு ஒளிஞ்சு போவார் சேத்துக்குழி, யாருன்னு பார்க்கறது. பார்த்தா ஒன்று காட்டுவாசி வேணாலும் வருவான். இந்த ஆள்காட்டி குருவிங்கிறது காடுகளில் ரொம்ப 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 முக்கியமான, சரியாக சொல்லிடும், அதை பெருசாக நம்புவாங்க ஆள்காட்டி குருவினுடைய ஒரு விஷயத்தை. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னென்னா, புராணங்களை நிறைய நம்புவார். அர்ஜுனன் தவசுக்கு தெரியுமாப்பா, நம்மளுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது, அவர் சொல்லிகிட்டு இருப்பார் உட்காந்துட்டு. அதில் இந்த மாதிரி இருப்பா, அது அறிவியலுக்கு ஒவ்வாத சில கருத்துக்கள் இருக்கும், அதை முக்கியத்துவப்படுத்துவார் உட்காந்துக்கிட்டு. அது ஒத்தே வராது, ஆனால் அவர் நம்புவார். மூட நம்பிக்கைகள்னு எடுத்துப்போமா? மூட நம்பிக்கை தான் அவருக்கு அதிகமான. இப்போ நீங்கள் ஒரு ஆயுதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு 108 சாமியை வந்து வணங்குவார். எடுத்தோடனே வனதேவதையேன்னு ஆரம்பித்து கடைசியாக முடிக்கும் போதும் வனதேவதையேன்னு முடிப்பார். டெய்லி பண்ணுவார். நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம், இன்றைக்கி எந்த தேவதை வந்துருச்சுன்னு தெரியல அப்படிம்பார். இங்கே ஒரு தேவதையும் எங்கள் கண்ணால் பார்க்க முடியல அப்படிம்போம், நாங்கள் நக்கல் அடிக்கிறது. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அவர் வேலையை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். மூட நம்பிக்கையில் திளைச்சி இருந்தார் அவர், எப்போதுமே நம்புவார். அது அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்மளால். அதான் சொன்னேன், இந்த கெவுளி சத்தமெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக நம்பினார். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம நம்பலை, ஆனால் அவர் நம்பிக்கைக்கு அது பாத்தியமாக இருந்தது. அவர் நம்பினார்னா அது நடக்குது, அதனால் நம்பினார். அப்போ சோழி உருட்டும் போது என்ன செய்வார்னா, உருட்டிக்கிட்டே இருப்பார், எண்ணுவார், இப்படி எண்ணிட்டு தான் முடிவெடுக்க மாட்டார். கோயந்தா யா 3 தடவை ஒத்தப்பட அதை முடிச்சு விட்ருவோமா அப்படிம்பார். என்ன முடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, முடிச்சதுக்கு பிறகு தான் நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி
ரொம்ப யாரையுமே வந்து இதை செய்ய போகிறோம், இது நடக்க போகுது சொல்லவே மாட்டாங்க. நடந்ததுக்கு பிறகு தான் நம்மளே தெரிஞ்சுக்கணும். இங்கே இந்த மாதிரி அனுகூலங்கள்லாம் வந்து சாதாரண விடயமாக காடுகளில் 36 வருஷம் ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்கான். அவனுக்கு உணவு எங்கேருந்து கிடச்சிருக்கும், யாரெல்லாம் உதவி பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் அந்த மனுஷன் தன் வாழ்க்கையில், அதாவது பூதிப்படுகா என்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு வருகிற போது 6 நாட்கள் காட்டுக்குள்ளே கலந்த கலாக்காயையும் விளாங்காயையும் தின்னுட்டு ஓடுகிற தண்ணியை குடிச்சுக்கிட்டே வந்து நல்லூர் வந்த சேர்ந்த கதை. வாழ்க்கையில் அவர் இறக்குறவரை மறந்துருக்க மாட்டார்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா அவரே அதை சொல்லி அழுவார். இப்படியெல்லாம் அவன் பேண்ட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்ச நிலையில் தான் வந்திருக்கிறார், ஓடி தப்பிச்சு வந்தது. அப்போ அன்றைக்கு அவரை பாதுகாத்தது அந்த காட்டுகளில் விளைகிற கலாக்காயும் விளாங்காயும் அவரை காப்பாற்றிருக்குன்னு சொன்னால், அதை தாண்டி மக்கள் எவ்வளோ தூரம் 36 வருஷம் அந்த மாமனிதனுக்கு உதவி இருப்பாங்க. அந்த மக்கள் பட்ட துயரங்கள், ஒரு அறை, ஒரு பெண்ணு ஒரு ஆணும், ஒரு பெண்ணு ஒரு ஆணு நிர்வாண குலத்தோடு நிற்க வச்சு அவங்கள போய் விசாரிச்சு, என்ன உனக்கு அம்மா வேணுமா, ஓகே, உனக்கு என்ன மக வேணுமா, ஓகே, உனக்கு என்னப்பா வேணும், தங்கச்சி, ஓகே, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் 2 பேரும் பண்ணு. எவ்வளோ கொடுமைகள்! வீரப்பனாருக்கு உதவி செய்தோம் என்கிற பெயரில் செய்யாதவர்களையும் கொடுமைப்படுத்திய காலம் அயோக்கியன் தேவாரம் காலம். எண்ணற்ற துயரங்களை அந்த மக்கள் சந்தித்தார்கள். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் போய் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வீரப்பன் அப்படின்னு சொன்னால் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்கள் தான் அதிகம். ஏன், அன்னைக்கு எத்தனையோ அடிகள் வாங்கினாங்க, அவருக்காக வாங்கினாங்க. அவர் மீது என்றைக்கும் யாரும் வெறுப்பாக இல்லை. மக்களின் பக்கம் எல்லை காத்த போர் மரவனாக இந்த மண்ணில் 36 ஆண்டு காலம் மனத்திற்குள் வாழ்ந்து விட்டு சென்றாலும், 52வது வயதில் தன் வயதை அவர் நிறுத்தி கொண்டாலும், இன்றைக்கு 72வது வயது அவருக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 18/1 தான் அவருக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் நான் ஒரு வலைவழித்தளத்தில் சொன்னேன், கண்ணீர் விடுகிற காட்சிகள், காடுகள் இயங்குகிறது ஒரு மனிதனை காணாமல், சருகுகள் கூட செஞ்சலனப்பட்டு நிற்கிறது ஒரு மனிதனை காணாமல், எண்ணற்ற விலங்குகள் இன்றும் ஏமாற்றத்தோடு தான் காடுகளில் திரிகிறது. எத்தனையோ அவர் பார்த்துட்டு வேண்டாம், அது பாவம் என்று கடந்து போன அந்த வரலாறுகள் இன்றைக்கும் கண்ணை நிரப்பும். ஏனென்றால் எண்ணற்ற மக்கள் மலை கிராமங்களில் வாழ்கிறவர்கள் எவ்வளவோ நெருக்கடிக்குள் வாழ்ந்தாலும் கூட எவ்வளவோ சொல்ல முடியாத துயரங்களை சுமந்தவர்கள். இன்றைக்கு அவர் இல்லை என்கிற ஒரு வெற்றிடம் அந்த மக்களை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. இன்றைக்கு காடுகளில் பணக்காரர்களின் கூடாரமாக மாறியிருக்கிறது. ஏழைகள் விரட்டப்படுகிற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. காடுகள் கொள்ளையடிக்கப்படுகிறது, இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இன்றைக்கி ரிசார்ட் வந்துருச்சு காடுகளில். எப்படி இந்த அரசுகள் அனுமதிக்கிறது? மலையை வெட்டினால் குற்றவாளி இல்லை, மலை ஒரு நாளும் முளைக்காது. ஆனால் மரத்தை வெட்டியவன் குற்றவாளி என்றால் மரங்கள் இன்றைக்கு தலைத்து நிற்கிறது. யார் காரணம்? மலையை வெட்டியவர்கள் நல்லவர்கள், மரத்தை வெட்டியவன் குற்றவாளி. இதுதான் இந்த தேசத்தினுடைய தீர்க்க முடியாத நியதியாக இருக்கிறது. ஒரு மாமனிதன், அவன் 1000 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் இந்த மண்ணில் பேசப்படுகிற மனிதனாக 21 ஆண்டுகளை கடந்து விட்டது அவர் இறந்து. நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய பார்வை, அவருடைய சிரிப்பு, அவருடைய மீசை இன்றும் பேசப்படுகிறது. அந்த கூர்மை பார்வைகள். ஆனால் குதர்க்கவாதிகள் கொலை செய்துவிட்டு சுட்டு கொன்றார்கள், உயிருடன் சுட்டு கொன்றோம் என்றெல்லாம் பொய்ப்பித்தலாட்டங்களை இந்த மண்ணிலே விதைத்தார்கள். ஆனால் மக்கள் பேசுகிறார்கள், வீரப்பன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த வலிய எளிய மக்களிடத்திலே இன்னும் போய் பாருங்கள், சாட்சியாக நிற்கிறது. எத்தனையோ புது திருத்தலங்கள் அங்கே கட்டப்படுகிறது. அந்த திருத்தலத்தில் ஒரு மீசை படைத்த ஒரு மனிதன் துப்பாக்கி வைத்திருக்கிற பொம்மையை கூட நடுகிற சூழல் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் அந்த மக்களிடத்தின் எண்ணத்தில் முளைத்திருக்கிறது என்றால் வீரப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.